ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. மேலும் தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அந்த தேவ புத்திரர்கள் வெளிப்பட எது காத்துட்டு இருக்காமா? the creation, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா படைப்பும். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட என்னவாமா சிருஷ்டியானது எப்படி இருக்குதாமா? டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள இருக்குது. சிருஷ்டினா என்ன? the creation. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில நீங்க சுவாசிக்கிற சுவாசத்திலிருந்து நீ உண்ணுற உணவு வரைக்கும் எல்லாமே கரப்டட் இன்னைக்கு. அதனாலதான் இவ்வளோ வியாதிகள். அதனாலதான் மனுஷனுடைய என்ன சொல்றது ஆயுள் நாட்கள் ஒரு காலத்துல 120 இருந்து 100 ஆகி 100 80 ஆகி 90 ஆகி சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு. இப்பெல்லாம் ஒரு 30 35 40 அவ்வளோ ஹார்ட் அட்டாக்ஸ். இப்போ இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, நான் சொல்லல. எவ்வளோ மரணங்கள். 60 டச் பண்றதே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்பெல்லாம். அவ்வளோ என்ன ஆயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கு என்ன காரணம்? ஏன் யாராவது யோசிக்கிறீங்களா? பைபிளில் போட்டிருக்குதுக்கெல்லாம் வசனம், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை, பைபிள் எழுதியிருக்கு. என்னவாம்மா? சிருஷ்டியானது எங்க இருக்குது? அழிவுக்குள்ள ஒரு 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 அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குதாமா. என்னன்னா மாசு படைஞ்சிருக்குது எல்லாமே. நீ சுவாசிக்கிற சுவாசம் இருக்கு பாது, அது பியூர் நினைச்சியா? இல்லை, அது கரப்டட். நீ சாப்பிட்ற சாப்பாடு என்ன? எல்லாமே கெமிக்கல் இன்னைக்கு. எல்லாமே. இன்னும் சொல்ல போனா நீ சாப்பிட்ற பழத்திலிருந்து நீ சாப்பிட்ற காய்கறியிலிருந்து எல்லாமே என்ன வந்துருச்சு? ஹைபிரிட். என்ன பண்றாங்க? எல்லாமே ஆர்டிஃபிஷியலா உண்டாக்குறாங்க. தக்காளியை, ஆப்பிள், தேவைப்பிள்ளையா அதெல்லாம் என்னன்னு எனக்கு என்னங்க, எனக்கு ஏதோ பணம் என்ன வருமா பாருங்க இந்த வருஷத்துல அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் மூஞ்சிகளெல்லாம் பார்த்து நல்லா தெரியுது. எனக்கு என் புருஷனோட நல்லா இருக்குமா, எங்க சமாதானம் நல்லா இங்க பாருங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டியவங்க தேவ பிள்ளைகள். இதெல்லாம் இப்படி கரப்டா இருக்கும்போது உனக்கு நீ அவ்வளவு சொத்து இருந்து என்ன பண்ணுவ? சீக்கிரத்துல நீ சுவாசிக்கிற சுவாசம் சரியில்லை, செத்து போயிட்டு என்ன பண்ணுவ? நீ எல்லாம் வாங்கி வைக்கிற, உனக்கு சுகர் இருக்குது, ஒண்ணுமே சாப்பிட முடியல. வாய் நம்ம இந்த ஏதாவது எந்த ஸ்வீட்டை பார்த்தாலும் சாப்பிடணும் ஆசை. அது பாருங்க, இந்த சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஆசையா இருக்காது. உனக்கு எப்போ அந்த சுகர் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் டாக்டர் இதை சாப்பிடாதேன்னு எப்போ சொல்றாரோ அன்னையிலேருந்து உனக்கு தூண்டுப்படுது ஆசை. சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். நீ என்ன சுகர்ன்றது ஒரு வியாதின்னு நினைச்சியா? இல்லை. உன்னோட ஃபுட் ஹேபிட்ஸ், உன்னோட ஃபுட்டு, நீ உண்ற உணவில் ஒழுக்கம் இல்லை, அதில் டிசிப்ளின் இல்லை, அது இன்னைக்கு சரியில்லை, அதுதான் பிரச்சனை. பிபின்றது வியாதியா? இல்லை. மனுஷனுக்கு சரியான என்ன இல்லை? நான் போன மாசமே சொன்னேன், ரெஸ்ட் இல்லை. தேவன் தன் பிரியமானவனுக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திரையை கொடுக்குறாரு. தூங்குறதுன்றது வெறும் ரெஸ்ட் இல்லை. நீங்க தூங்கும் போது தான் ஆண்டவர் உங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கான பெஸ்ட் வே. நீ தூங்கும் போது தான். நம்ம தூங்குறது வெறும் தூங்குறது ரெஸ்ட் இல்லை. தூங்கும்போது ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. இன்னைக்கு வேர்ல்டு எல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? எல்லாம் கசமோசம் இருக்குது. நீ சென்னை போனா 24/7 பிஸியா இருக்குது. இந்த முழு உலகமும் என்னவா இருக்குது? இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. எல்லாம் மேக்ஸிமம் இங்க இருக்கிற 90% தூங்குறது எத்தனை மணின்றாங்க? 12-1 மணிக்கு தான் தூங்குறோம். இப்ப பாருங்க 12-1 மணின்றது என்ன ஆயிடுச்சு? வழக்கமாயிருச்சு. தூக்கம் இல்லை இன்னைக்கு. நோ ரெஸ்ட். நல்லா ஒரு 6 மணி நேரம் தூங்கினாலும் நல்லா தூங்கி எந்திரிச்சேன். நைட் எல்லாம் மைண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குது. மைண்டுக்குள்ள கெட்ட கனவெல்லாம், ஆமாவா இல்லையா? நைட்லாம் என்னென்னமோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. மறுநாள் எந்திரிச்சு அந்த கனவே உனக்கு புரியல. நீ பார்க்குற கனவு என்னென்னமோ வருது போகுது, என்னென்னமோ நடக்குது. உன் நைட்ல உனக்கு தூக்கமே இல்லை, டிஸ்டர்ப் ஆயிடுற. காலை எந்திரிச்சு பார்த்தா என்னமோ கனவு. நீ தூங்கல. நீ என்ன கனவுன்னு உனக்கு கிளாரிட்டியா தெரியல. யூ ஆர் டிஸ்டர்ப்ட் இன் யுவர் ஸ்லீப், யூ ஆர் டிஸ்டர்ப்ட் இன் ஃபுட், யூ ஆர் டிஸ்டர்ப்ட் இன் ஜாப். இன்னைக்கு பாருங்க வேலை, ஐயோ எல்லாம் பாருங்க வயிறெல்லாம். எல்லாம் பெண்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு 80% ஆண்கள் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. எல்லாம் வயிறு இவ்வளோ பேசுதாங்க. இதெல்லாம் அப்படியே தான் நடக்கிறாங்க. எல்லாரும் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் உட்காந்துட்டே இருக்கிறது, ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, கண்ணு போச்சு. எல்லாம் 30 வயசுலேயே என்ன பண்ண வேண்டியது? இப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லாம் 30 வயசுல எல்லாமே எல்லா ஆண்களும் இன்னைக்கு வயசுலாம் வயசு பார்த்தா ஒரு 28 வயசு இருக்கும். ஆனால் நமக்கு அவர் பார்த்தா ஒரு 50 வயசு மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? அவ்வளோ பெரிய வயிறு. இன்னும் பாருங்க இந்த பிள்ளைங்க பாருங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் கோலி குண்டு, இந்த கில்லி இதெல்லாம் விளையாண்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு விளையாட்டும் இல்லை. நோ ஃபுட்பால், நோ கிரிக்கெட். இந்த காலையில் எங்கங்க? we missed it. ஒரு சில வீட்டுக்கு போனா எல்லாரும் அப்படி. இப்போ புதுசாக கல்யாணமே குழந்தை மரியாதைன்னு சொல்றது கேள். நேரமே இல்லை உங்களுக்கு. என்ன ஏதாவது தொந்தரவு பண்ண ஒரு ஃபோன், அப்பா ஃபோன் இங்கே, அம்மா ஃபோன் இங்கே. நீ 2 பேரும் ஃபோனில் விளையாடுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரெக்டா?
போனை கொடுத்து கையில கொடுத்து என்ன பண்ணு, போனை கையில கொடுத்து எங்களை என்ன பண்ணாத தொந்தர. பாருங்க எவ்வளவு ஒரு கேடுகட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களோட என்ன பண்றது இல்ல, பேசுறதே இல்லை. we have no time for them. தூக்குறதுக்கு டைம் இல்லை, பேசுறதுக்கு டைம் இல்லை. நல்லா விளையாண்டா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டா நைட் நல்லா தூங்குவாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கலாம் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? போனு அது இது பயங்கர கிரிமினல். எல்லாரும் சின்ன வயசுல எல்லாம் கிரிமினல் திங்கிங்ஸ் வந்துருச்சு இப்பெல்லாம். புரியுதுங்களா? நம்ம எவ்வளவு ஒரு மோசமான காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா? அதை தான் இங்க போட்டுருக்கு. ஏன்? நம்மளோட அட்மாஸ்பியர், நம்ம வாழ்ற இந்த ஹோல் சூழல் இன்னைக்கு என்ன இருக்குது? மாசுபடைஞ்சு. இட் இஸ் கரப்டட் பை எவ்ரிதிங், கரப்டட் பை டீமன்ஸ். பிசாசுனால எல்லாமே கரப்ட் ஆக்கப்பட்டிருக்கு. ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியில படைக்கப்படும் போது, தேவத்துவத்தில் இருக்கும்போது அட்மாஸ்பியர் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு என்ன ஆச்சு? பிசாசு இந்த முழு உலகத்தை என்ன பண்ணிட்டான்? மாசுபடைஞ்சிருச்சு. கிரியேஷன். நீ சாப்பிடுற சாப்பாடு இன்னைக்கு விஷம். இன்னைக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில கேள்விப்படாத வியாதிகள் இன்னும் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. என்னென்னமோ வியாதிகள், பேரே தெரியல. அப்படியே ஒரு வியாதி வருது, லட்சக்கணக்கான ஜனங்களை அள்ளிட்டு போயிருது. நீ நினைக்கிற அதெல்லாம் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமா, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, மகராசன்கள். நீங்கெல்லாம் சாகல, செத்தவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க. நீங்கெல்லாம் எந்த தப்பு, அப்படித்தானே? இந்த ஒரு திமிர் தானே, அப்படிதான் நினைக்கிறீங்க. தேவனோட கோபாக்கினா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால கர்த்தர் நம்மளெல்லாம் உயிரோடு வச்சிருக்கிறாரு. செத்து போனவெல்லாம் என்ன ஆயிட்டான்? ரொம்ப அப்படியா? எவ்வளோ ஒரு கேவலமான சிந்தனை இதெல்லாம். இல்லைங்க, இட் இஸ் நாட் த ஜட்ஜ்மெண்ட், த கிரியேஷனுடைய கரப்ஷன். புரியுதா புரியலையா பிரதர்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. என்ன பிரதர், நீங்களும் நானும் சரியான ஒரு வாழ்க்கை வாழும்போது, அதான் பைபிளில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் 19 சீக்கிரம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மரம், செடி, நட்சத்திரங்கள், கோள்கள், உன்னை சுத்தி இருக்கிற எல்லா கிரியேஷனும் என்ன இருக்குது? மாசு படைஞ்சு எல்லாமே கரப்ட் ஆகி எல்லாமே எது எப்படி இருக்கிறாங்க? அடிமையிலத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? தேவ பிள்ளைகள் இல்ல, தேவ குழந்தைகள் இல்ல. ஆதாம் பிறக்கும்போது குழந்தையா பிள்ளையா இல்ல புத்திரனா? தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது குழந்தையா உண்டாக்குனாரா, பிள்ளையா உண்டாக்குனாரா, புத்திரனா உண்டாக்குனாரா? ஏன்? புத்திரன் ஆளுகை செய்யறதுக்காக. அவனை உண்டாக்குனவன அவன் என்ன பண்ணான்? இந்த காலத்துல குழந்தை உண்டாக்கணும்னு பால் கொடுக்கணும். அவர் உண்டாக்குனவன ஆளுகை செஞ்சார். உண்டாக்கும் போதே ராஜா. ஆதாம் கிரியேட் ஆன உடனே ராஜா. he was a king, he was a born king. பிறக்கும் போதே ராஜா, ராஜாவாகவே பிறந்தான், எல்லாத்தையும் ஆண்டான். பைபிள்ல போட்டிருக்கு. என்னைக்கு அவன் ஒரு தப்பான சாய்ஸ், தப்பான முடிவெடுத்தனும், முழு சிருஷ்டி என்னாயிருச்சு? மாசுபட்டுச்சு. அதனால தான் சொன்னேன், தூக்கம் இல்லை, சாப்பாடு பிரச்சனை, வியாதி. நான் சொல்றது இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா தேவ பிள்ளைகள்? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. அடுத்தது சீக்கிரம். சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எல்லாமே கஷ்டப்படுது. எதுக்காக? எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கு? everybody are expecting for something. எதுக்காக? அடுத்தது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இப்ப இந்த ஹோல் சிருஷ்டியும் சரியாகிறதுக்கு யார் வேணும்? சத்தமா சொல்லுங்க. அந்த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு இந்த வரப்போற பைபிள் ஸ்டடி இந்த இயர் ஃபுல்லா நம்ம அதில் ஃபோக்கஸ்டா பார்க்க போறோம். நம்ம ஹல்லேலூயா. எப்படி நமக்குள்ள இருந்து தேவ புத்திரன் வெளிப்பட போறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? சொல்றது புரியுதுங்களா? உனக்குள்ள இருக்கிற தேவ புத்திரனை நீ எப்படி வெளியில கொண்டு வருது? ஹல்லேலூயா. எப்படி அந்த குழந்தையிலிருந்து நீ வந்து வளர்ந்து, நான் சொல்றது புரியுது, இது ஒரு ப்ராசஸ். குழந்தை நம்ம ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது, ஆவியில பிறக்கும் போது குழந்தையா பிறந்தோம். இப்போ அந்த குழந்தையிலிருந்து என்ன ஆகுறோம்? இன்னைக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பக்கத்துல போய் சொல்லு, எனக்கு என்ன பிரச்சனை?
நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்றதுக்கான எந்த முயற்சியும் செய்யல. யூ ஆர் நாட் growing in the spirit. ஆவியில் நீ என்ன ஆகல, வளரல. வளராதனால பலன் இல்லை, வளராதனால உனக்கு என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை. நீ இன்னைக்கு என்னவா இருக்கிற? பைபிளில் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்கு? நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன். நீங்கள்லாம் குழந்தையா இருக்கிறீங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த முழு கிரியேஷனும் அடிமையா இருக்குது. அவங்க எல்லாம் விடுதலையாக்கப்படணும்னா ஒரு விஷயம் நடக்கணும். என்ன? தேவ புத்திரர்கள் நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ புத்திரன், அதான் போட்டுக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிற தேவ புத்திரன் வெளிப்படும் போது, ஹல்லேலூயா. அப்போ இந்த மரம், செடி, கொடி எல்லாமே அவங்க அடிமையிலிருந்து விடுதலையாக ஒரு தேவ புத்திரனுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கிறாங்க. பிரசவ வேதனைப்படுது, எல்லாம் கரப்ஷன்ல இருக்குது, எல்லாம் மாசுபடிஞ்சிருக்குது, எல்லாம் சுத்தமாக, எல்லாம் கிளீனாக. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? மரம் இன்னைக்கு உன்னோட வருகைக்கு காத்துட்டு இருக்குது.